அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புளுக்குடி உறவுகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் இஸ்லாமியர்கள், அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ் என்ன அவர் தூதர் மூலமாக, இன்னும் அல்லாஹ் திருக்குரான் மூலமாக எப்படி வாழணும்னு சொன்னானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹலால் ஹராம்லாம் பேணி கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள். மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் முஸ்லீம்கள் அல்ல. சரி, முதல் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்துக்குள்ளே வர்றது பெருசு இல்லை. அந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்து அது பலனை பூரா முழுசாக நம்ம அனுபவிக்கணும். புரியுதா உங்களுக்கு? எப்படி அனுபவிக்கிறது? முழுசாக நம்ம கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் நான் மாறணும். இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அதிகாலை ஃபஜர் தொழுகையை இஸ்லாமிய சமுதாயம் அதுக்காக வேண்டி அந்த ஃபஜர் நேரத்தை எந்திரிக்கவில்லை என்று சொன்னால், தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போகவில்லை என்று சொன்னால் என்ன, அது வந்து எவ்வளோ பெரிய கைசேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்கள் நான் நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு ஆரம்பமாக அல்லாஹ் நம்ம கொடுத்த கடமை, ஒவ்வொரு நாள் ஃபஸ்ட்டு கடமை என்னன்னு சொன்னால், கலிமா சொன்னதுக்கு பிறகு, முஸ்லீமானதுக்கு பிறகு முதல் கடமை ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபஜர் நேரத்தை எந்திரிச்சு ஃபஜர் தொழுகையை என்ன செய்யணும், நம்ம தொழுதாகணும். அதுதான் நம்ம கடமை, அதுதான் உயிர். ஏன்னா அவனுடைய உலகம் இது, அவன்கிட்ட தான் நம்ம திரும்ப போகிறோம். இதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு இங்கே வாழ்கிறதுக்கு நம்ம வரலை. அதுக்கு நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. உண்மையை புரிஞ்சுதான் ஏற்றுருக்குறோம். அவன் என்ன செய்வான், ஏது செய்வான் நமக்கு தெரியாமல் இருக்குது. என்ன, இது வரைக்கும் யாரும் அவனை ஜெயிச்சதா இல்லை. என்ன, அப்படி இருக்கும்போது அவன் கைவசம் இந்த உலகமே இருக்கும்போது நாளைய தினம், நாளைய உலகம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு அதிகாலையில் ஃபஸ்ட்டு வேலை அந்த தொழுகையை, குறிப்பாக முஸ்லீம்கள் அதுக்காக அந்த டைமில் எந்திரிச்சு தொழுகலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்கலாம், என்னங்க 5 நேரம் தொழுகிறாங்க, இந்த பலஸ்தீனெல்லாம் தொழுது தான் இருந்தாங்க, அல்லாஹ் இவ்வளோ பெரிய அழிவை கொடுத்து 60,000 20,000 பேரை சிறுவர்கள் பெண்கள்லாம் இறந்துட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அதனால் என்ன இருக்குது? அவர்கள் தொழுதுனால தான் அல்லாஹ் செஞ்சுட்டா இன்னும் இருந்து துனியாவிலேருந்து அவஸ்தைப்பட்டு இன்னும் அவங்களுடைய பரீட்சை வினாத்தாள் பரீட்சை நேரம் அதிகமாக்காமல் சீக்கிரம் முடித்து சொர்க்கத்தை கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும். இன்ஷா அல்லாஹ் வெற்றி தானே. அதே போல் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்கிறோம், அல்லாஹ் மறந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருந்தோம்னா என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? அதே அவங்கள பொறுத்தமட்டில் ஷஹீத், அவங்க சுகதாக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சரியா? நமக்கு லாபம்தான். இது காரணமானவர்கள் எல்லாம் நரகத்தில் போய் இருக்க போகிறாங்க. சரியா? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நான் இன்ஷா அல்லாஹ் அந்த 5 நேர தொழுகையை விடாமல் தொழுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இப்படி சஹாபாக்கள் கிடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் உலகம் பூரா இஸ்லாம் பரவிய உலகம் நம்முடைய அஜாக்கிரதையினால், நம்முடைய பொடுபோக்குத்தனத்தினால, நம்ம யாருன்னு விளங்குனதுக்கு பிறகு விளங்காத மாதிரி கூமுட்டாள்களாக நம்ம அந்த பூமியில் திரியிறதுனால அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு இறக்கப்படுது. இல்லாட்டி அல்லாஹ் சொன்ன மாதிரி அன்தும் லா லவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கையாளர் இருந்தால் நீங்களே உயரும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களாக நம்மை கடைசி மூச்சு வரை வாழச் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.